ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸு அனுப்புகிற ஸ்க்ரீன்ஷாட்டை சார் எங்களுக்கு அனுப்புங்க சார், நான் அது பார்த்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் யாரும் ஜாயின் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். யாரோ ஒரு சிலர் தான் இதில் நான் பார்த்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணுவாங்க. மிச்சப்படி நான் அவங்கள இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ரெஃபர் பண்ணுறதில்ல. ஏன்னா இதை பார்த்து பண்ண சொல்ல அவங்களே பார்த்து பண்ண கற்றுக்க முடியாமல் சூழ்நிலை ஆகிடும். ஸோ அதனால தான் அந்த குரூப்பில் நான் ஜாயின் பண்ண வேணாம் அப்படின்றது. எக்ஸாம்பிள் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்போது இதே நம்ம ஃப்ரீ குரூப்லேயோ அல்லது ஒரு குயிக்காக மணி பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வரவங்க எமோஷனல் ஆகிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் சப்போர்ட் எடுத்துச்சு மார்க்கெட்டு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ரீடெஸ்ட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு. ஸோ அகைன் ஃபால் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இதில் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு என்னோடய அசம்ஷன் இருந்தது. ஸோ ப்ரைஸ் இந்த தூரத்தை நம்ம கேட்ச் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். ஆனால் மேலே போய்ட்டு எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, அப்போது சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, சரி, அந்த ட்ரேடை வாய்ப்பை மிஸ் பண்ணவங்க, அந்த ட்ரேடை எடுக்கவே இல்லை பாருங்க, இடத்துல நான் கவனிக்கவே இல்லை அப்படின்றவங்க, ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் சம்வேர் இங்கே இருக்கும், உங்களுடைய டார்கெட் லெவல் இங்கே இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நிறைய பேர் என்னென்னா சார் இந்த லிங்க்கில் ஃபயர்ஸ் லிங்க்கில் அப்புறமா ஒரு சில ஓல்டு ப்ரைம் குரூப்பில் இருக்கிறவங்களாம் சார் நான் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறேன், பரவாயில்ல ஃபீஸ் இன்னொரு 5,000 10,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஆக்சுவலாக என்னோடய ஃபீஸ் இவ்வளோன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ சமீபமாக இருந்தது. இது நிறைய பேர் எல்லாம் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறதானே, இது போய் அந்த சார்ஜஸ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறதுக்கும் சார்ஜஸ் வாங்கி சொல்லிக் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, இப்போது நம்மக்கிட்ட இவ்வளோக்கிட்ட காசு கொடுத்துருமே அப்படின்ற ஒரு காசு கொடுத்த ஒரு ஃபீல், அதுக்காவது கிளாஸ் ஒழுங்காக ஹோம் ஒர்க் பண்ணுறது, கிளாஸ் ஒர்க் பண்ணுறது, அதில் அவங்களுடைய எண்ணத்தை செலுத்துவாங்க. அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி பார்த்தே பண்ணிடலாம், ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சார் நான் ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு இது பார்த்து ட்ரேட் பண்ணிடுவேன் அப்படின்வாங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வியூ உங்களுக்கு வந்தால் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நீங்கள் ப்ரைம் குரூப்பில் பார்த்துட்டு என்னுடைய வியூஸை பார்த்துட்டு பின்னாடியே பார்த்துருப்பேன் சார், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ஒருத்தரை சார்ந்து இருக்காதீங்க எப்பவுமே. சரி, நான் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்களில் நீங்கள் எங்கன்னா கற்றுக்கிட்டு இருக்கேன், அவங்கள சார்ந்திருக்காதீங்க. உங்களே கான்ஃபிடன்ஸ் லைவ் மார்க்கெட்டில் எந்த பதட்டமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் ஒரு மார்க்கெட் ரிட்டர்ன் மேலே போயிடுச்சுன்னா கூட நமக்கு எவ்வளோ பைசல் ஆகும், ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு தெளிவான மனநிலைமையில் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஏன் நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம், நம்ம ஏன் இந்த டார்கெட் ஃபஸ்ட் லெவல் 2 லெவல் ஏன் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன ரீசன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருந்தால் தான் உங்களால் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியும். தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்கிறேன். நிறைய பேர் காலையில் எக்கச்சக்கமாக சார் நான் வெபினார் அட்டன் பண்ணேன், பரவாயில்ல காசு பிரச்சனை இல்லை. நான் ஆக்சுவலாக காசுக்காக நான் கிளாஸஸ் எடுக்கல. வயசு புரிஞ்சுக்க என்னோடய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணுங்க. அப்படி ஷார்ட்கட் ரூட் கிடையவே கிடையாது. ரொம்ப பொறுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்கள். இந்த விஷயம் கான்செப்ட் புரியணும். உங்களுக்கு கான்செப்ட் புரியாமல் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ கான்செப்ட் அந்த புரிஞ்சு ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களால் அந்த டார்கெட் லெவலில் உங்களால் தைரியமாக ஹோல்ட் பண்ண முடியும். வேறு எதுவும் கிடையாது. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 இந்த ரேஞ்ச் பவுண்டில் மார்க்கெட்டில் ட்ராவல் ஆகிருக்க ரேஷன்ஸ் எல்லாம் இந்த ரேஷன்ஸ் ஏரியா. ஸோ கீழே சப்போர்ட் ஏரியாலாம். ஸோ சப்போர்ட் ஏரியா கிட்ட ப்ரைஸ் அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகுது. இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு வந்ததுனால உங்களுக்கு இந்த டார்கெட்டை நான் ஃபஸ்ட் டார்கெட்டும் 2வது டார்கெட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். என்னுடைய வியூ பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் லெவலாவது வந்தே வரும். 2வது லெவல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கேப் ஃபில்லிங் ஏரியா, மிச்சபடி கேப் ஃபில்லிங் ஏரியா இதுவும் இருக்குது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேஷன்ஸ் அப்போ இந்த ரேஷன்ஸை டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஸ்லோன் செடியாக மார்க்கெட் இது மாதிரி வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் இந்த லாஜிக் விஷயத்தை ஏன் ஷேர் பண்ணுறேன், ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி லாஜிக் விஷயத்தை நிறைய ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் இப்போது சமீப காலமாக நான் வீடியோஸ் போட சொல்ல நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்குது. உங்களுடைய அந்த சப்போர்ட் நிறைய இருக்குது. அதனால தான் சரி சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுருக்கேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட்டானா சரியாக சொல்லிக் கொடுக்கல, டார்கெட் ஹிட்டானா சரியாக சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு கிடையாது. அந்த ஸ்டாப் லாஸ் எதுக்காக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, அதே மாதிரி அந்த டார்கெட் எதுக்காக போச்சு அப்படின்ற ப்ராப்பர் லாஜிக் இருந்தால் அந்த ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ப்ளஸ் எண்ட் ஆஃப் த மந்த் எண்ட் ஆஃப் த இயர் நீங்கள் ஒரு ப்ளஸில் இருப்பீங்க. அது மட்டும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.